ஹலோ மக்களே, ஜூன் 27 மெகா சந்தேஷம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள்வர் வாழ சீரியலும் சலங்கையிலும் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நம்ம ககன் மாதிரியே இருக்கிற அந்த ஆகாஷ நம்ம பூமியும் சாரதாவும் நேர்ல போய் சந்திச்சாங்களா இல்லையா? சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த ஆகாஷ் எப்படி ரியாக்ட் பண்ணாரு, அதாவது அவரை ககன்னு சொன்னா அவர் எப்படி நம்ப போறாரு, ஓகே இப்போ பூமி எப்படி நம்ப வச்சாங்க, அதுக்கடுத்து அந்த ஆகாஷம் எப்படி ரியாக்ட் பண்ணாரு, இதெல்லாம் கண்டிப்பா நான் அந்த வீடியோல சொல்லிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. சாரதா பூமி கிட்ட புரிய வச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது நான் ககனை பார்த்தேன், என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பூமியும் நம்ப மாட்டாங்க. நீங்க இதுக்கு முன்னாடியே இப்படிதான் ஒரு பிச்சைக்காரனை பார்த்துட்டு ககன்னு சொன்னீங்க, அத்தை மாமா இங்க இல்ல, புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம கேபி மாமாவை தான் எங்க இருக்காங்கன்னு தேடணும், ககன் மாமா இங்க இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பூமி. ஆனா நம்ம சாரதாவோ ஒத்துக்கிற மாதிரி இல்ல. இங்க பாரு, நான் சொல்றத நம்பு, நான் சொல்றத இந்த ஒரு வாட்டி நம்பு, பிளீஸ் பூமி, பிளீஸ் பூமி. ககன் என்கிட்ட பேசினான், அவன் ஏதோ ஒரு மியூசிக் ஷோக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, பூமி நம்ப மாட்டாங்க. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, அங்க கடவுள்லாம் இருக்கிறாங்க, அதாவது பெருமாள் படம் அந்த மாதிரி சிலையெல்லாம் இருக்கு, அது மேல போய் சத்தியம் பண்றாங்க. நான் சொல்றது இந்த சாமி மேல சத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. நான் கண்டிப்பா என் பையன் ககனை பார்த்தேன், நான் என் பையன் ககனோட பேசினேன், நீ நம்ப நீ அப்படின்னு சொல்லி இது இந்த கடவுள் மேல சத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. பூமிக்கு அடுத்து என்ன பண்ணன்னு தெரியல. இப்ப கடவுள் மேல சத்தியம் பண்ணனால சரியத்த அவங்கள பத்தி எங்க இருக்காங்க, எங்க பாத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா, நான் அங்க ரோட்ல எங்கேயோ பார்த்தேன், ஆனா அவன் ஏதோ ஒரு மியூசிக் ஷோக்கு போறேன்னு தான் சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம பூமி போன் எடுத்துட்டு பக்கத்துல எங்க கான்சர்ட் நடக்குது, எங்க மியூசிக்கல் ஷோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன்ல ஃபுல்லா தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு போஸ்டர் மாதிரி தெரியுது, அதுல ககனோட போட்டோ, அந்த மாதிரி ஆகாஷோட போட்டோ எல்லாம் எதுவும் இல்ல, இந்த மாதிரி ஒரு ஷோ பக்கத்துல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே மேடம் அப்படி போய் ரிசப்ஷன் கேர்ள் கிட்ட நம்ம பூமி கேக்குறாங்க, மேடம் இந்த கான்சர்ட் எங்க நடக்குது, இங்க இருந்து பக்கமா தூரமா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க இருந்து 20 minutes தான் மேம் டிராவல் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கேப் ஏதாவது இருக்குமா மேம் அப்படின்னு சொல்றாங்க. கேப் நான் வேணா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷன் கேர்ள் பூமி சாரதாக்காக கேப் புக் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து மேடம் இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணிருங்க, அதாவது கேபி என்னோட மாமாவை காணும், அவங்க ரெஸ்ட் ரூம் தான் கடைசியா போனாங்க, கடைசியா என் அத்தை எங்க பார்த்தாங்கன்னு தெரியல, நீங்க ஒரு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்றீங்களா, நாங்களும் போய் அதுக்கடுத்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்றோம், நீங்க உங்க சைட்ல இருந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே மேம், நான் கண்டிப்பா கொடுத்துட்றேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் தானே மேம், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இதுக்கு அடுத்து பார்த்தா நம்ம தாரா அபூர்வாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க கேப்ல அங்க போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம பூமியும் சாரதாவும். இங்க நம்ம தாரா நடு ரோட்ல காரை நிப்பாட்டிட்டு நின்றுட்டு, இந்த அபூர்வா இதுக்கு நம்ம வர சொன்னாங்க, என்னவா இருக்கும், என்ன பிரச்சனையா இருக்கும், ஒருவேளை பூமியை பத்தி எதுவும் சொல்ல போறாங்களா, இல்ல ஏதாவது உண்மை தெரிய போதா, சரி சரி என்னைய காக்க வச்சுட்டு இவங்க ஏன் இவ்வளவு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அபூர்வா பார்த்தா நஞ்சு நாரா போய் ஒரு ஆட்டோல வராங்க. அதாவது உடனே ஆட்டோல இறங்குறாங்க. உடனே தாரா அதை பார்த்துட்டு, என்ன ஆண்டி உங்களுக்கு இந்த நிலைமையா, என்னாச்சு உங்க கார் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல தாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆண்டி சொல்லுங்க, நீங்க எதுக்கு இப்ப என்ன பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல, இப்போ ககன இருந்த துர்க்கத்துல கொஞ்சம் கூட இல்லாம அந்த சாரதா கேபியோட ஊட்டியில போய் சந்தோஷமா இருக்கிறோன்னு அங்க போயிருக்கா. அதாவது சாரதாக்கு ஏதோ பித்து பிடிச்சிருச்சு, ஏதோ லூசு பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்ல, அவ கேபியோட உல்லாசமா இருக்க ஊட்டிக்கு போயிட்டா, அவ இப்போதைக்கு இங்க வரமாட்டா, அவளுக்கு அங்க ஊட்டியில ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த பூமியும் கிளம்பி இப்போ ஊட்டிக்கு போயிட்டா. சோ அவங்க 2 பேருமே இப்போதைக்கு இங்க வரவும் மாட்டாங்க, அவங்க இங்க வரப்போறதும் இல்ல. நீ என்ன பண்ற, நீ ககனோட ஆபீஸ நீயே எடுத்து நடத்து, ககனோட ஆபீஸ்க்கு இனிமேல் நீ தான் புது எம்டின்னு சொல்லு, அங்க இனிமேல் எல்லாமே ககனுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே எனக்கு தான் சொன்னோம்னு நீ சொல்லு. ஏன்னா இப்ப பூர்ணி தான், அவன் தங்கச்சி பூர்ணி இப்போ உங்க வீட்டு மருமகள் ஆயிட்டால, பூர்ணிக்கு பேர்ல தான் எல்லா சொத்தும் இருக்கு, இனிமேல் பூர்ணி நீ வச்சதான் சட்டம்னு அவளை உன் காலு கீழே வச்சிரு, அதுக்கு அடுத்து ககன் பூர்ணி சொத்து எல்லாத்தையும் எடுத்து நீயே இனிமேல் யூஸ் பண்ணு, ககனோட வீடை இப்ப போய் நீ ஆக்கிரமிச்சுக்கோ, நீ அந்த வீட்டுல போய் முதல்ல லாக் பண்ணிட்டு சீல் வச்சிரு, இல்லைன்னா நீ போய் அந்த வீட்டுல போய் இருந்துக்கோ. இப்போ அதுக்கு அடுத்து சாரதா இப்படி இதெல்லாம் முடிச்சு வர கொஞ்ச நாள் ஆகும், அது வரதுக்குள்ள அவங்களோட ஒட்டுமொத்த சொத்தையும் எடுத்து நீயே வச்சுக்கோ, உனக்கா வச்சுக்கோ, அவ ஒண்ணு அந்த ககன் உன்னை ஏமாத்திட்டு போனதுக்கு இதுதான் அவனுக்கு அவங்க குடும்பத்துக்கு பெரிய தண்டனையா இருக்கும், கொடுக்குற தண்டனையா இருக்கும். அந்த சாரதா திரும்ப இங்க வரும்போது
பிச்சைக்காரி மாதிரி தான் இருக்கணும், அதுக்கடுத்து இருக்க வீடு இல்லாம தங்க துணி போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாம அப்படியே பிச்சைக்காரி மாதிரி சுத்தணும் இந்த சாரதா, அதனால நீயே எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ககனோட சொத்திலாம். உடனே தாராவோ ரொம்ப தாராள மனசா, ஆண்டி உங்களுக்கு என் மேல எவ்வளோ அக்கறை சார், நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் ஆண்டி, இருந்தாலும் நீங்க என் மேல இவ்வளோ அன்பு எடுத்து இவ்வளோ எனக்காக இவ்வளோ பண்ணி இவ்வளோ யோசிச்சிருக்க கூடாது. உங்களுக்கு உங்க கெத்து தான் போயிருச்சு, உங்க கார் எல்லாம் போயிருச்சு, நீங்க கெட்டிருக்க சேலையே வந்து ஒரு வேலைக்காரி சேலை மாதிரி இருந்தாலும் உங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே உங்களை விட்டு போயிடுச்சு, நீங்க போட்டிருந்த ஆபரணங்கள் நகைகள் எல்லாமே உங்களை விட்டு போனாலும் உங்க மூளை மட்டும் இன்னும் அதே மாதிரி பழைய மாதிரியே யோசிக்குது. நீங்க இந்த நிலைமையில இருக்கையில கூட உங்ககிட்டே ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு கார் இல்லை, ட்ரெஸ் போட்டுக்க நல்ல ட்ரெஸ் இல்லை, போட்டுக்க ஜுவல்ஸ் இல்லை, ஆனா இந்த நிலைமையில நீங்க என்னைய பத்தி யோசிக்கிறீங்களா பாத்தீங்களா, அதுதான் ஆண்டி உங்களோட மனசு அப்படின்னு சொல்லி பாராட்டி தள்ளிட்டு இருக்கிறாங்க. நம்ம அபூர்வாவும் மனசுக்குள்ள எனக்கு அந்த ககன் குடும்பம் அழியணும், அந்த சாரதா பித்து பிடிச்சி வைத்தியம் பிடிச்சி சுத்தணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏதோ ஓமேல அன்பா, நான் ஏண்டி உனக்கு ஓமேல எதுக்கடி எனக்கு அன்பு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் தர வந்தேன், இதெல்லாம் எடுத்துக்கோ, அந்த சொத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கு, ககனோட ஆஃபீஸ் இனிமேல் ககனுக்கு வர்ற பிசினஸ் டீலிங்ஸ் எல்லாமே இனிமேல் உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பூமியும், அதாவது அந்த பூரணியும் மிரட்டி வை, அந்த பூமியும் இங்க வந்து எதுவுமே பண்ண முடியாம பைத்தியம் பிடிச்சி அந்த பூமியும் சாரதாவும் சுத்தணும், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஆண்டி அப்படின்ட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு இவங்க நம்ம பூமியும் சாரதாவும் பார்த்தா அந்த மியூசிக்கல் கான்சர்ட் இருக்கிற இடத்துக்கு வந்து இறங்கிடுறாங்க. இறங்கி வந்து பார்த்தா அவரோட ககனோட போட்டோ, அதாவது அந்த ககன் மாதிரியே இருக்கிற அந்த ஆகாஷோட போட்டோ எங்கேயுமே சுத்தி பார்த்தா எங்கேயுமே இல்லை. அதாவது அந்த மியூசிக்கல் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கான இது ஆகாஷ் வெல்கம் ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது மட்டும் தான் இருக்கு, ஆகாஷ்ங்கிற பேர் மட்டும் தான் இருக்கு. அந்த மாதிரி போஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு, அவரோட போட்டோ வந்து எங்கேயுமே போடவே இல்லை. உடனே இவங்களும் அத்தை நீங்க சொல்றது நீங்க சொன்ன பேரும் இந்த பேரும் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு நம்ம பூமி சொல்லிட்டு சரி வாங்க அத்தை உள்ள போகலான்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஆல்ரெடி பார்த்தா உள்ள வந்து கூட்டம் அலமோதுது, அதாவது நிறைய கேர்ள்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க, வந்து உள்ள ஃபுல்லா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க. இங்க பார்த்தா நம்ம ககன், அதாவது ஆகாஷ் மாதிரியே இருக்கிற அந்த ககன் வந்துட்டு ககன் மாதிரியே இருக்கிற அந்த ஆகாஷ் வந்து முதல்ல டான்ஸ் அண்ட் கிட்டார் ரெண்டையுமே ஒரே டயத்துல பண்றாரு, ஒரு மல்டி டாஸ்க். அவர் வந்துட்டு முதல்ல இங்க பார்த்தா அந்த ஆகாஷ் வந்து முதல்ல ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது ரொம்பவே நம்ம ககன் மாதிரியே ரொம்பவே எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கணுங்கிறதுக்காண்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல வராங்க. இந்த பார்ட்டி எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆகாஷ் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பிளாக் கலர் போர்ட்ல சாக்பீஸ் எடுத்து எழுதுறாரு, வென்யூ எந்த இடத்துல, அதாவது இப்போ ஊட்டியில இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நடக்குது, ஸ்நாக்ஸ் என்ன டைமிங்ல கொடுக்கணும், அதை யாரு கொடுக்கணும், என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் இங்க பாரு ஸ்நாக்ஸ்ன்னு போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுங்க, அதோட இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுங்க, அதை யார் இப்போ வந்து இனிஷியேட் எடுத்து பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல அந்த மாதிரி கேட்குறாங்க. உடனே அதாவது இத ஷோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எதுவுமே கொடுக்காதீங்க, அது வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும், ஷோ ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், என்ன எவ்வளோ கொடுக்கணும், என்ன யாருக்கெல்லாம் கொடுக்கணும், இங்க யாரெல்லாம் அலவுடு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அதுல எழுதுறாரு. இது எந்த இடத்துல நடக்குது, அதுக்கடுத்து இது லைவ் ஷோவா, அதுக்கடுத்து எங்க டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்பவே கோல் ஓரியன்டா, அதாவது ஒரு ப்ரொஃபஷனலிசமா ஒரு பிசினஸ் மேக்னெட் மாதிரி அவர் யோசிச்சு இந்த மாதிரி பர்ஃபெக்டா எல்லாரும் போன்றாரு. நம்ம ககன் வந்து எல்லாமே அவர் நினைப்பார்ல, அவர் எல்லாமே அவர் நினைச்ச மாதிரி பர்ஃபெக்டா நடக்கணும், டைமிங்லாம் கீப் இட் அப் பண்ணணும், அந்த மாதிரி ஆகாஷும் வந்துட்டு வென்யூ இந்த இடத்துல நடக்கணும், ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்கணும், டின்னர் என்ன கொடுக்கணும், இதுக்கு யாரெல்லாம் வரணும், இந்த டைமிங் டு இந்த டைமிங் தான் இந்த கான்செர்ட் நடக்க போகுது, இதுக்கு அடுத்து வந்து நான் உடனே வீட்டுக்கு போகணும், அந்த மாதிரி எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் பிளான் போட்டு கொடுக்குறாரு. உடனே அவங்களோட ஆகாஷோட பிஏ சொல்றாங்க, ஏய் இப்பதான் உன்னை தடவை இந்த மாதிரி பாக்குறேன், நீ இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி வந்து பெர்ஃபெக்ட்டா டைமிங்லாம் போட மாட்டியே, இது என்ன புதுசா இப்ப நீ டைமிங்லாம் போட்டுட்டு இருக்க, எனக்கு என்னமோ உன்னை பார்க்க புதுசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எனக்குமே இந்த மாதிரி ஒரு டவுட் வருது, ஒருவேளை இது ககனாதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ககன மாதிரியே இருக்கு. அதாவது அவர் தான் வந்து பர்ஃபெக்டா, என்னதான் வந்து ஒருத்தரோட உடம்பு கண்ணு காதெல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்பயுமே மாறிதான் இருக்கணும். ஆனா இவர் பார்த்தா அப்படியே ககன மாதிரியே இருக்காரு, என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா நம்ம ககன் மூவி அந்த ஷோவும் ஆரம்பிக்குது. முதல்ல வந்துட்டு இவர் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, அதாவது சுத்தி இவர் வந்து சென்டர்ல நிக்கிறாரு, சுத்தி இவரை சுத்தி கேர்ள்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. அவர் மூஞ்சியே சரியா தெரியவே இல்லை. இவர் வந்துட்டு அப்படியே உள்ள அந்த கூண்டுக்குள்ள நின்று
கிட்டார் வாசிக்கிற மாதிரி பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுறாரு. அடுத்து பார்த்தா கூட்டத்தை விட்டுட்டு அந்த அந்த கேர்ள்ஸ் எல்லாம் பின்னாடி நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. இவர் கிட்டார் எடுத்துட்டு இவர் தான் சென்டர்ல வந்து பாட்டு பாடிட்டே இருக்கிறாரு. அதே நேரத்துல டான்ஸும் பண்றாரு. ஒரே நேரத்துல கிட்டார் வச்சு வாசிக்கிறாரு, பாட்டு பாடுறாரு, மைக்க வச்சு பாட்டு பாடுறாரு, எல்லாமே பண்றாரு. பூமிக்கோ அந்த ஆகாஷோட முகம் வந்து சரியா தெரியவே இல்லை. அதுக்கடுத்து கிட்ட போயிட்டு பாக்குறாரு. அதுக்கடுத்து பார்த்தா அந்த ஆகாஷே சென்டர்ல முன்னாடி வந்து பாட ஆரம்பிச்சாரு கிட்டாரை வச்சு அவர் மட்டும் தனியா. உடனே பூமிக்கு பெரிய ஷாக்கு. மாமா மாமா அத்தை நீங்க சொன்ன போது நான் நம்பல அத்தை, ஆனா நான் இப்ப என் மாமாவை என் கண்ணால பாத்துட்டேன், இப்ப என் மாமா என் கண்ணு முன்னாடிதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க நம்ம பூமி. சாரி அத்தை, நீங்க சொன்னதை நான் வந்து பொய் நினைச்சிட்டு என்ன மன்னிச்சிருங்க. நான் சொன்னல உங்ககிட்ட என் பையன் உயிரோட தான் இருக்கானு, நான் என் பையனை பார்த்தேன், நீ தான் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா அந்த ஆகாஷும் ரொம்ப சந்தோஷமா பாடி முடிச்சிட்டாரு, கிட்டார்ல பாடி முடிச்சுட்டாரு. அதுக்கடுத்து பார்த்தா எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்க ஒரு கூட்டமே சேருது. அவரை சுத்தி ஒரு படம் மாதிரி சேர்றாங்க. நம்ம பூமியால கிட்ட நெருங்க கூட முடியல. பூமி சாரதா வந்து கூட்டத்துல சிக்கிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த ஆகாஷை மீட் பண்ணவே முடியல. அதுக்கடுத்து பார்த்தா அவர் பெரிய சிங்கர்ல, அதனால அவரை அப்படி வெளியே வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸோட வந்து அவரை கார்ல ஏற்றி விட்டுடுறாங்க. அவங்க கூட வந்து சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பிஏ எல்லாருமே அந்த கார்ல ஏறிடுறாங்க. எல்லாருமே போயிடுறாங்க. அந்த காரை வெளியே வந்தாது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் கிட்ட வந்து நிக்கிறாங்க நம்ம பூமியும் சாரதாவும். ஆனா அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லா கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறக்கு அப்படி இப்படி நின்றுட்டே இருக்கிறனால ககனை வந்து, அதாவது ஆகாஷ் மாதிரியே இருக்கிற அந்த ககனை வந்து அவங்களால பார்க்க முடியல. உடனே அவரு ஐயோ அத்தை அவர் போயிட்டாரு, இப்ப என்னத்த பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் சொன்னல அவன் எங்க போயினான்னு தெரியலையேமா, இப்ப என்னமா பண்றது அப்படின்னு நம்ம சாரதா கேட்க, நீங்க எதுக்கோ கவலைப்படாதீங்க அத்தை, நம்ம அதான் பாத்துட்டோம்ல கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி அங்க இருக்கிறவங்க கிட்ட இவங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஆட்டோல ஏறி திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம ஆகாஷ், அதாவது வீட்டுக்குள்ள வந்த பின்ன பார்த்தா அவருக்கு வந்துட்டு இந்த ஃபேமிலி இதெல்லாம் சுத்தமாவே பிடிக்காது. ஃபேமிலி அவர் வந்து தனியா தான் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. கூட யாருமே இல்லை, அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணா தம்பின்னு யாருமே கிடையாது. அப்படியே இந்த ஒரு விஷயத்துல அப்படியே ககனுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இவர் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. அவங்க முதல்ல அவங்க பிஏ வந்துட்டு இன்னைக்கு கான்சர்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, நல்லாவே இருந்துச்சு ஆகாஷ், நீ ரொம்பவே இன்னைக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யா தட் இஸ் கூல் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டு ஆமா இன்னைக்கு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு, இதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் கனடால நடக்க போற அந்த கான்சர்ட்லயும் நான் தான் பெரிய ஸ்டாரா வரணும், எனக்கு வந்து அதுதான் என்னோட ட்ரீமே, அதை நான் கண்டிப்பா அச்சீவ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஏ கேர்ள்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாங்க. எப்படியோ இன்னைக்கு நிறைய ஃபேன்ஸ் கூட வந்தாங்க, உங்ககிட்ட இன்னைக்கு நிறைய பேர் ஆட்டோகிராஃப் கூட வாங்குறதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா சோனான்னு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஆகாஷோட ஜோடி, அதாவது டான்ஸ் பார்ட்னர். இவங்க கிட்டார் வாசிக்கும் போது டான்ஸ் ஆடணும்ல, அதுல அந்த பொண்ணு வந்துட்டு இவங்களுக்கு ஜோடியா இருக்கும். ஆனா அந்த பொண்ணு பார்த்தா நம்ம ஆகாஷை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆகாஷுக்கு காதல்னா சுத்தமாவே பிடிக்கவே பிடிக்காது. அவர் வந்து ஃப்ரெண்டா ஓகே, அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணணும், காதலிக்கணும், கல்யாணம் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே அவர் வந்து விரும்பவே இல்லை. இந்த சோனாவோ அதுக்கடுத்து லேட் ஆகுது ஆகாஷ், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. சோனா நைட்டு லேட் ஆயிடுச்சு, நீனே இன்னும் இருந்துட்டு இருக்கிற, உங்க வீட்டுல தேட மாட்டாங்களா, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ் வந்து சொல்றாரு சோனா கிட்ட. ஆனா சோனாவோ நான் உன் கூட தான் வீட்டுல இருக்கேன்னு தெரிஞ்சா என் அம்மா அப்பா கூட கவலைப்பட மாட்டாங்க, அவங்க எவ்வளவு லேட்டா வேணாலும் வான்னு சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம தான் பார்ட்னர்ஸ் ஆச்சே அப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்ட்னர்ஸா, நம்ம டான்ஸ் பார்ட்னர்ஸ், தெளிவா சொல்லு, நம்ம டான்ஸ்ல மட்டும்தான் பார்ட்னர்ஸ், நிஜ லைஃப்ல நீயும் நானும் பார்ட்னர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் உனக்கு என் மேல அன்பு இல்லையா, உனக்கு என் மேல பாசல் இல்லையா, உனக்கு என் மேல காதல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோனா அந்த பொண்ணு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஆகாஷம் இங்க பாரு, லைஃப் வேற இது வேற, எனக்கு என் லைஃப்ல நான் மட்டும் தான் இருக்கணும், நான் மட்டும், எனக்கு இந்த கல்யாணம் அதாவது பாசம் அம்மா அப்பா இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, எனக்கு என்னோட லைஃப், எனக்கு நான் மட்டும் தான் இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும், எனக்கு இந்த கல்யாணம் பண்றதுலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை, அது சும்மா ஒருத்தைய கல்யாணம் பண்ணி அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு அவளுக்காக எல்லாத்தையும் பண்ணி அவளுக்காக எல்லாத்தையும் மாத்தி எனக்கு அதுல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. சோனா எனக்கு நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நீ என் ஃப்ரெண்டா மட்டும் இருக்கிறதா உனக்கும் நல்லது, எனக்கு நீ ஒரு நல்ல பார்ட்னராலாம் வந்து யாருமே இருக்க முடியாது, எனக்கு அதுல கல்யாணம் பண்றதுல சுத்தமா எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சோனா வந்துட்டு அப்போ இவ்வளவு நாள் நீ என் மேல காட்டின அனுப்ப எல்லாம் பொய்யா, இப்பவும் சொல்றேன் உனக்கு என் மனசுல ஃப்ரெண்டுங்கிற இடம் எப்பவுமே இருக்கு சோனா, ஆனா நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, எனக்கு இந்த காதல் கத்திரிக்காதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது சோனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு,
நீ எப்படியும் உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆனா கண்டிப்பா நீ யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே ஆகணும், அப்ப அதுக்கு நீ என்னையவே கல்யாணம் பண்ணிக்கோயேன் அப்படின்னு அந்த சோனா கேக்குறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது சோனா. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது, எனக்கு இந்த காதல் மேல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டு. லேட் ஆகுது, எனக்கு முதல்ல நான் தூங்கணும், இல்ல நம்ம நைட் அவுட் போலாம், இப்ப வெளியே எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ சோனா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இப்ப போய் நான் தூங்கணும், நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு நல்ல ரெஸ்ட் தேவைப்படுது, நீ பேசாம வீட்டுக்கு போ, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா வாசல்ல பார்த்தா நம்ம பூமியும் சாரதாவும் நம்ம ஆகாஷோட வீடை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. வாசல்ல நிக்கிறாங்க. வாசல் நின்றுட்டு இதுதான் மாமா, இதுதான் அத்தை மாமாவோட வீடு அப்படின்னு சொல்றாங்க. இதுவா, இவ்வளவு பெரிய வீடு இங்க ஊட்டியில அவனுக்கு எப்படிமா கிடைக்கும் இருந்தது, நம்ம கிட்ட இதுக்கு முன்னாடி அவன் சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்லி சாரதா ரொம்பவே ஷாக்கா கேக்குறாங்க. இங்க உள்ள பார்த்தா அந்த சோனா நின்றுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இவங்க காலையிலே நம்ம சாரதா அதாவது நம்ம ஆகாஷ் வீட்டுக்குள்ள புகுந்து நம்ம சாரதா காலையிலே எந்திரிச்சு பூஜை எல்லாம் பண்ணி, அதாவது அவங்க வீட்டுல எப்படி பண்ணுவாங்க, ககன் இருக்கும்போது அவங்க வீட்டுல சாரதா அவங்க வீட்டுல எப்படி பண்ணுவாங்க, காலையில எந்திரிச்சு பூஜை பண்ணி விளக்கு பொருத்தி சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பூமி என்னவோ இது ககன்னா அப்படின்னு நினைச்சிட்டு, ஆகாஷ்னு பேர் இருக்கு இருந்தாலும் அவங்க ககன் அப்படியே மூக்கு மொழி லட்சணம் வாய் எல்லாமே ககன மாதிரி இருக்கு. பாடி அதாவது உடம்பு வாக்கு ஒரு எக்ஸ்ட்ரா குண்டாவும் இல்லை ஒல்லியாவும் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டா ககன மாதிரி இருக்கிறதுனால நம்ம பூமி மனசுல இது ககன்னா அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க காலையில இருந்துச்சு இந்த ஆகாஷ் வீட்டுல என்ன பண்றாங்க, சமைச்சிட்டு இருக்கிறாங்க. காலையில உட்காந்து ககனுக்கு பிடிச்சது என்னதெல்லாம் பிடிச்சதோ அதை சமைச்சிட்டு இருக்காங்க. உடனே இவர் ஆகாஷ் எந்திரிச்சு வர்றாரு. யாரா என் வீட்டுல யாரா, எனக்கு தெரியாம யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏய் நீங்க 2 பேருமா, நீங்க 2 பேரும் எப்படி என் வீட்டுக்குள்ள வந்தீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ மாமா, நீங்க என்ன திரும்பி அதே இது சொல்ல போறீங்களா, நீ தான் என்னோட பொண்டாட்டி, நீ தான் என் அம்மானு, அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா, சும்மா ஏதாவது அளந்து விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு ஆகாஷ். உடனே நம்ம பூமி அவங்க போனை எடுத்து அந்த வீடியோஸ், அதாவது இது வரைக்கும் ககன் பூமியோட வீடியோஸ்லாம் இருக்கும்ல, அவர் மெகந்தி விழால கண்ணாடி முன்னாடி பார்த்து அவங்க 2 பேரும் பேசினது அந்த வீடியோஸ், அப்புறம் அவங்க ஹல்தி கொண்டாடின வீடியோஸ், அதாவது சிவா பூர்ணி கல்யாணத்தப்ப அவங்க ஹல்தி கொண்டாடி 2 பேரும் மாறி மாறி தண்ணி ஊத்தினி விளையாண்ட வீடியோஸ், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ககன் பூமி ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் போட்டு ஆகாஷ் கிட்ட காட்டுறாங்க. ஆகாஷ் ஒரு நிமிஷம் பார்த்து அவரே ஷாக் ஆயிடுறாரு. என்னடா இவன் என்ன மாதிரியே இருக்கான், யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயாச்சும் நம்புறீங்களா, ஏன் மாமா பேரெல்லாம் மாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பூமி கேட்டுட்டு இருக்காங்க. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. ஒரு வழியா ஆகாஷை எப்படா ககன், அதாவது ஆகாஷ் மாதிரியே இருக்கு, ககன் மாதிரியே இருக்க ஆகாஷை எப்படா பூமி பார்ப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இப்ப பூமியும் பார்த்துட்டாங்க. இதுக்கடுத்து உண்மையான ககன் திரும்ப வருவாரா, இல்ல ககன் தான் இப்ப ஆகாஷோட வேடத்துல இருக்கிறாங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. நம்ம அவள் வருவாளா சீரியல் அண்ட் சலங்கலி சீரியல் அண்ட் மெகா சந்தேஷம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லா சீரியலும் பாருங்க, உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.